ஏன் இன்ஜினியருக்கான எந்த இன்டர்வியூ ரெக்யர்மெண்ட்ல பார்த்தாலுமே ஏபிங்கிற இந்த ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏபிங்கிற இந்த ஸ்கில்க்கு மட்டும் ஐடி கம்பெனிஸ்ல எதனால இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல நிறைய வீடியோஸ் வரும். அதுல நீங்க எதை செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலுமே ஏபிஐங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆகுற பிரிட்ஜ் தான் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. கூடவே ஒரு ரெஸ்டாரண்ட் டிஸ்ப்ளே பண்ணி அதுல இருக்கிற வெயிட்டரையும் செஃப்பையும் ஏபிஐக்கு எக்ஸாம்பிளா காட்டுவாங்க. கம்யூனிகேட் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் ஆகுற இந்த ஏபிஐக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஏபிஐயோட ஆரம்ப காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும். 1968ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பத்தின ஒரு ரிசர்ச் பேப்பர்ல தான் ஏபிஐங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ண ஏபிஐஸ் எல்லாமே லோக்கல் ஏபிஐஸ் தான் இருந்துச்சு. அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல 2 ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அந்த 2 ப்ரோக்ராம் இடையில மட்டும் தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தனியா டெவலப் பண்ணல, கம்ப்யூட்டர்ல வெறும் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி மட்டும் தான் ஒரு ப்ராசஸரை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் 1989ல கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டான டிம் பெர்னர்ஸ்-லிங்கிற இந்த மனுஷன் தான் வேர்ல்ட் வைட் வெப்ங்கிற இந்த டெக்னாலஜியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவரோட அந்த சின்ன ஒரு யோசனை உலகத்தையே மாத்த போகுதுன்னு அவருக்கு அப்ப தெரியாது. மக்கள் வேர்ல்ட் வைட் வெப்ங்கிற இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலம் போக போக இதுல ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றாங்க. அது என்னன்னா, இப்ப பிரவுசர் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ரன் ஆயிட்டு இருக்கு, சர்வர் இன்னொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப பிரவுசர் சர்வரை கம்யூனிகேட் பண்ணனும்னா பிரவுசரோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் என்னன்னு சர்வருக்கு தெரியாது, சர்வரோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பிரவுசருக்கு தெரியாது. இதனால ரெண்டுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுல சிக்கல் வந்துச்சு. சோ இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறதுக்கு தான் HTTPங்கிற ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலை கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த இடத்துல புரோட்டோகால்ங்கிற வார்த்தையை ஒருத்தர் அடிக்கடி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புரோட்டோகாலுக்கு மீனிங் என்னன்னு நான் சொல்றதை விட புரோட்டோகால்னா என்னன்னு இவங்களே சொல்லுவாங்க, கேட்டுட்டு வந்துருங்க. இதுவரைக்கும் ஒவ்வொருத்தரா தான் ஏத்துவாங்க. ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் பத்தி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க. இவங்க புரோட்டோகால்னு எதை மீன் பண்றாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எம்எல்ஏவோ இல்ல மேயரோ யார் வந்தாலுமே அவங்கள யார் வெல்கம் பண்ணணும், இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அதை யார் ஃபர்ஸ்ட் ஏத்தணும், அதை யார் செகண்ட் ஏத்தணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அலகேட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை எல்லாரும் ஃபாலோ பண்றது தான் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இப்ப கவர்மெண்ட் வச்சிருக்கிற புரோட்டோகால் பார்த்தோம், இதே மாதிரி இன்டர்நெட்டுக்கு ஒரு புரோட்டோகால் செட் பண்ணிருக்காங்க. அதோட பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். பிரவுசர் சர்வர் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னா என்ன ஃபார்மட்ல ரெக்வெஸ்ட் கேட்கணும், அதே மாதிரி சர்வர் பிரவுசருக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னா என்ன ஃபார்மட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி கிரியேட் பண்ணது இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். 1990க்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் பிரவுசர் யூஸ் பண்ணி தான் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல சர்வர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு மனுஷங்க தேவைப்பட்டாங்க. 1990யோட இறுதியில் தான் HTTP புரோட்டோகால் கண்டுபிடிச்சவர்ல ஒருத்தரான ராய் ஃபீல்டிங்கிறவரு நெட்வொர்க் ஏபிஐ கண்டுபிடிக்கிறாரு. இந்த நெட்வொர்க் ஏபிஐ மூலமா மனுஷங்களோட உதவி இல்லாமயே ப்ரோகிராம்ஸ் ஒன்னு கூட ஒன்னு கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சரை அந்த காலத்துல டாப்ல இருந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் eBay மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 2026ல ஏஐ எப்படி பீக்ல இருக்குதோ அதே மாதிரி தான் ஏபிஐயும் அந்த காலத்துல பெரிய சக்தியை உருவெடுத்துச்சு. ஆரம்ப காலத்துல 2 ப்ரோகிராம்ஸ் மட்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி கிரியேட் பண்ண இந்த ஏபிஐல காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. அடுத்ததா 2010ல ஸ்வாகர்ங்கிற டூலை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த டூல் மூலமா டெவலப்பர்ஸ்க்கு ஏபிஐ கிரியேட் பண்ற ப்ராசஸை எளிமையா பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்ததா Facebook 2012ல GraphQLங்கிற ஒரு query லாங்குவேஜ் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த டெக்னாலஜி வரது வரைக்கும் ஒரு யூசரோட நேம சர்வர் கிட்ட கேட்டோம்னா சர்வர் அந்த யூசரோட எல்லா டீடைல்ஸுமே அனுப்பும். இதனால டைம் அண்ட் மணி வேஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இந்த ப்ராப்ளமை சரி பண்றதுக்கு தான் GraphQLங்கிற இந்த query லாங்குவேஜ் அறிமுகப்படுத்தினாங்க. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம யூசரோட நேம கொடுன்னு சர்வர் கிட்ட நம்ம கேட்டோம்னா சர்வர் யூசரோட நேம் மட்டும் தான் கிளையண்ட்டுக்கு அனுப்பும். சோ இதுதான் query லாங்குவேஜோட ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. சோ இதுக்கு அடுத்ததா 2015ல கூகுள் gRPCங்கிற ஒரு ஏபிஐ வெளியிடுது. இந்த ஏபிஐ மூலமா ரொம்பவுமே வேகமா ப்ரோகிராம் டு ப்ரோகிராம் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்ததா 2016ல தான் async ஏபிஐ ரிலீஸ் ஆகுது. இந்த ஏபிஐ பிரவுசரும் சர்வரும் கம்யூனிகேட் பண்ணனும்னா ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல்ல தான் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்ங்கற அந்த ஃபார்மட்டையே உடைச்சு எறியுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூடியூப் ஓபன் பண்றீங்கன்னா வீடியோவோட லிஸ்ட் கேட்டு யூடியூப் அப்ளிகேஷன் யூடியூபோட சர்வர்
சர்வருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பும். அடுத்தது அந்த சர்வர் வீடியோட லிஸ்ட்டை யூடியூப்க்கு அனுப்பும். சோ இதுக்கப்புறமா தான் யூசர் வீடியோவை பார்க்க முடியும். சோ இது வந்து ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். இந்த மாடல்ல யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ புதுசா அப்லோட் ஆச்சுன்னா யூடியூபோட சர்வருக்கு வீடியோ அப்லோட் ஆயிருக்குங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் வந்தா மட்டும்தான் புதுசா ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்னு யூசருக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த SNKPI வந்ததுக்கு அப்புறமா யூடியூப்ல நியூ வீடியோ அப்லோட் ஆனாலோ இல்ல யூடியூப்ல ஏதாச்சும் அப்டேட் நடந்தாலோ எந்த ரெக்வெஸ்ட் சர்வருக்கு வராமலேயே யூசருக்கு நோட்டிபிகேஷன் போயிடும். இப்போ ஃபைனலா AI ஜெனரேஷன்ல இருக்கும் ChatGPT மாதிரியான AI அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ChatGPT, Claude மாதிரியான AI டூல்ஸ்மே API யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு ChatGPT கிட்ட கோயம்புத்தூர்ல இப்ப இருக்கிற வெதர் ரிப்போர்ட் சொல்லணும்னு நம்ம கேட்டோம்னா ChatGPT வெதர் API கால் பண்ணும். அந்த API வெதர் சர்வர்ல இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வந்து ChatGPT கிட்ட கொடுக்கும். சோ இந்த ப்ராசஸ்ல தான் API ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவால்வ் ஆயிருக்கு. 3 types of APIs. APIs பிரைவேட் API, பப்ளிக் API, பார்ட்னர் API னு 3 வகையா பிரிக்கிறாங்க. பிரைவேட் API னா ஒரு கம்பெனி மட்டும் தன்னோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ற API தான் பிரைவேட் API னு சொல்லுவாங்க. பப்ளிக் API னா ஓபன் சோர்ஸ் மாதிரி இருக்கும். சோ அந்த API எந்த டெவலப்பர் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்னர் API னா 2 இல்லனா அதற்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ஒரே API ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ APIs ஓட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோமேஷன். APIs யூஸ் பண்ணி நம்ம திரும்ப பண்ணிட்டு இருக்கிற வர்க்க ஆட்டோமேட் பண்ண முடியும். சோ இப்படி ஆட்டோமேட் பண்றது மூலமா நம்ம முக்கியமான வேற வர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் இன்னோவேஷன். பப்ளிக் APIs வெளிய இருக்கிற எந்த டெவலப்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். சோ இது மூலமா வேற அப்ளிகேஷன்ல இருக்கிற ப்ராசஸ நம்ம அப்ளிகேஷன்ல ஆட் பண்ணி புது அப்ளிகேஷனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சோ இது மூலமா புது அப்ளிகேஷன்ஸ் மிக குறுகிய காலத்திலேயே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். தேர்ட் ஒன் காஸ்ட் எஃபிஷியன்சி. API மூலமா நம்ம இன்னொரு அப்ளிகேஷன்ல இருக்கிற ப்ராசஸை நம்ம அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிக்க முடியும்னு பார்த்தோம். சோ இதனால டெக் கம்பெனிஸ் அவங்க கிரியேட் பண்ணிக்கிற அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா ஃபியூச்சரையுமே அவங்களே பிகினிங்ல இருந்து கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. வேற ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபியூச்சரை இவங்க மணி பே பண்ணி கூட API மூலமா இவங்க அப்ளிகேஷன்ல ஆட் பண்ணிக்க முடியும். இதனால டைம் அண்ட் காஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்றவங்களுக்கு மிச்சமாகுது. APIs கிரியேட் பண்றதுக்கும் அப்ளிகேஷன்ல இருக்கிற டேட்டாவை ஷேர் பண்றதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா ஃபாலோ பண்ண சில மெத்தட்ஸ் இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்ட். இந்த மெத்தட் தான் இப்ப கரண்டா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெஸ்ட் API ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் யூஸ் பண்ணி கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த API டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு JSON ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுது. இந்த ரெஸ்ட் API மெத்தட் எளிமையா இருக்கிறதுனால வெப் அப்ளிகேஷன் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த API அதிகமா யூஸ் பண்றாங்க. செகண்ட் ஒன் SOAP, அதாவது சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் API வரதுக்கு முன்னாடி இந்த API தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த API ரொம்பவுமே செக்யூரா இருக்கிறதுனால பேங்க்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆபீஸ்ல அதிகமா யூஸ் பண்ணாங்க. இந்த API டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு XML ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுது. இந்த API ரொம்ப செக்யூரா இருக்கிறதுனாலயே நிறைய டெவலப்பர்ஸ் இதை யூஸ் பண்றதை தவிர்த்தாங்க. ஏன்னா சின்ன ப்ராசஸ்க்கெல்லாம் அதிகமான செக்யூரிட்டி இருக்கிறதுனால டெவலப்பர்ஸ் இந்த APIக்கு பதிலா ரெஸ்ட் API யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேர்ட் ஒன் GraphQL. இந்த API Facebook தான் கிரியேட் பண்ணாங்க. இத ஒரு query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த API மூலமா தேவையில்லாத டேட்டாவை தவிர்த்துட்டு நம்மளுக்கு என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டா மட்டும் சர்வர்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்ட் API ல யூசரோட நேம கேட்டோம்னா அது நேம் கூடவே யூசரோட டீடைல் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். சோ இதனால நம்மளுக்கு டைமோட சேர்த்து காஸ்டும் வேஸ்ட் ஆகும். சோ இதுவே நம்ம இந்த GraphQL API யூஸ் பண்ணும்போது நம்ம யூசரோட நேம கேட்டோம்னா நம்மளுக்கு யூசரோட நேம் மட்டும் கொண்டு வந்து கொடுக்கும். சோ இதுதான் இதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் gRPC. இந்த API Google தான் கிரியேட் பண்ணாங்க. டேட்டாவை ஃபாஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் Google இந்த API கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த 4 மெத்தட்ஸ் தான் டெவலப்பர்ஸ் மோஸ்ட்லி டேட்டா ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. சோ இது எல்லாமே செயல்படுற விதத்துல வேறுபட்டாலுமே அதோட நோக்கம் என்னன்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உதவுறது தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு API டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ப்ரோகிராமிங் வித் AI ரிலேட்டடான வீடியோஸை நான் இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ப்ரோகிராமிங் ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் ஜெயா சேனலை விசிட் பண்ணி பாருங்க. இந்த AI ஜெனரேஷன்ல நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதுக்கும் AI மூலமா ப்ரோகிராமிங் கத்துக்கிறதுக்கும் இதுதான் கரெக்டான டைம். சோ மத்தவங்க மாதிரி கூட்டத்துல ஒருத்தரா இருக்காதீங்க. லேர்ன் பண்ணுங்க, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, அச்சீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணுங்க, அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க
மிஸ்டர் ஜேஆர் சேனல் இப்பதான் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் அண்ட் டவுட் சப்போர்ட்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே கிடைக்கும். நான் உங்க மிஸ்டர் ஜேஆர் லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க் டச்லயே இருங்க.